ஹாய், வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க்கு ஆகாமல் சில பேருக்கு இருக்கும்ல, அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, அதாவது தப்பு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு 90% சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணால் மட்டும் போதும். அதனால தான் தப்பு எங்கே நடக்குது, எதனால் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இப்போ தப்பு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, என்ன நெகட்டிவ் தாட்டு, எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஏன் அப்படின்னா, சக்ஸஸை பற்றி ஒரு நல்ல மெத்தட் இதை பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும், அந்த மெத்தட் பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும், இதை இத்தனை நாள் பண்ணுங்க, இதை நீங்கள் இப்படி யோசிங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அதை சரியாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த இதை அப்படியே போக போக தப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மெத்தட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸை நோக்கி மூவ் பண்ணுவீங்க. சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு சில பாயிண்ட்டை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா, கொஸ்டின் கமெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு சொன்னோடனே அங்கே போயிடாதீங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, இல்லை கிளாஸஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது வேணும், டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக கால் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கப்புறமா பேசலாம். ஓகேவா? உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தது அப்படின்னா ஆடியோ ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு மோட்டிவாகவும் இன்ஸ்பைராகவும் இருக்கும். இப்போ எங்கே தப்பு நடக்குது, எப்படிலாம் யோசிக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபெயிலும் ஆகும், சக்ஸஸும் ஆகும். அது நம்ம சொல்ல முடியாது. அதனால நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நீங்க ரொம்ப நாளாவே சக்சஸ் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா, நீ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தடு இல்ல யோசிக்கக்கூடிய விதம் ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம கிளாஸ்லயோ இல்ல மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சுக்கிட்டயோ இல்ல பல வீடியோக்களை பார்த்தோ நீங்க புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் புரிஞ்சும் அதை திருத்திருப்பாங்க, ஒரு சில பேர் திருத்தாம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பேசக்கூடிய விதம். அதாவது மற்றவங்க கிட்ட என்னோட விஷயத்த நான் சொல்றேன், சொன்னதான புரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேங்கிற பேர்ல ரொம்ப மன வருத்தம் வர அளவுக்கு, அதாவது இவங்களை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க பேசிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அதாவது சொல்றவங்களே அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஒரு தடவை அவங்க கிட்ட சொல்லலாம், ஆனா மல்டிபிள் திரும்ப 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 ஒருத்தவங்ககிட்டயே அந்த விஷயத்த சொல்றது, இல்ல பல பேர்த்திட்ட அந்த விஷயத்த சொல்றது. இப்படி சொல்லும் போது அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றது பண்ணாலும் அவங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க. பத்தியா, எனக்கு நடக்கல, அவர் இந்த மாதிரி பண்றாரு, திரும்ப திரும்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாரு, மேரேஜ் அக்செப்ட் பண்ணல, லவ் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகாம இருக்கு, இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டே இருக்கும்ல. அப்போ உங்களுக்கு நடக்காம போகுது. சரியா? இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, பாசிட்டிவ் திங்க் பண்றேன், நிறைய நல்ல பழக்கம்னால யோசிக்கிறேன் அப்படிங்கிற பண்ணிட்டு அது போக போக அது கிடைக்கல அப்படிங்கும்போது ரொம்ப, அதாவது ரொம்ப வெறுத்து போயிட்டு அதை பத்தி நெகட்டிவா நினைக்கிறது, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. அது இவங்க மேல தப்பு கிடையாது. ஏன்னா இவங்க ஓரளவுக்கு தான் இவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்டாமினாவும் இருக்க முடியும். நம்ம தொடர் தோல்வியில பார்க்கும்போது யாரா இருந்தாலும் துவண்டு போயிடுவோம். அதனால அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ஒரு பூஸ்டப், ஓகே இது வரைக்கும் வந்துட்டோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அதை சின்னதாக திருத்தி பார்ப்போமே. அது ஒரு கிரேசியான ஒரு விஷயமா கூட இருக்கட்டும், கிரேசியஸ்ட் ஒரு விஷயமா கூட இருக்கட்டும், அது சும்மா திருத்தி பார்ப்போம். அதுல என்ன சக்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லையா, அப்போ வேற எந்த மாதிரி யோசிக்கலாம், வேற எந்த மாதிரி யோசனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க தான்
உங்களை அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா உங்களை பத்தி முழுசா 100% 200% தெரிஞ்சவங்க நீங்க தான். எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி பழகுறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு. அதாவது ஆப்போசிட்ல ஒரு கோச்சராவோ இல்ல ஒரு வெல்விஷராவோ இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்குறோம் அப்படின்னா அவங்களால ஓரளவுக்கு அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஒரு 100% அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். அதுக்கு மேல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க மன ரீதியா பேச்சுவார்த்தையில நிறைய தப்பு பண்றீங்க அப்படிங்கும் போது நீங்க உங்களே யோசனை பண்ணி, அதாவது உங்களே நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. உட்காந்து யோசிங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். சரி லைட்டா இந்த மெத்தட் ஒர்க் ஆகலையா, சரி இப்படி யோசனை பண்ணி பார்ப்போம். சரி இது ஒர்க் ஆகலையா, சரி இந்த மாதிரி யோசனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒன்னொன்னு செக் பண்ணி பாருங்களேன். ஸோ இது ஒரு டீப் அனலைசிங்கா போகும். உங்க மைண்டை ஒரு டீப் அனலைசிஸ்டா போகும். சரியா? ஸோ நீங்க அதுல ஒரு கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த பெரிய விஷயத்துமே எப்ப எப்படியேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி திங்கிங்கை மாத்திக்கிட்டா அதுக்கப்புறமா சில பேருக்கு சக்சஸ் நடக்கிற மாதிரி நடந்துரும். பட் அது கொஞ்ச நாள்ல அப்படி நிலைக்காம ஃபெயிலியர் ஆயிடும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்க பழைய மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பாசிட்டிவா மட்டுமே திங்க் பண்ணிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பையும் ஃபோக்கஸ் பண்ணி அதை எதிர்பார்த்து தான் போகணும். சரியா? 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரொம்பவே முக்கியமா நிறைய பேர் சொல்றது என்ன வேணுமோ அதை எதிர்பாருங்க, இப்ப இருக்கிற மாதிரி நினைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகுது, ஒரு சில பேருக்கு இது செட் ஆகல அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காதீங்க, அது இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. நான் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா மேல் ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி சொல்றதுனால அது பொய்யா, அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. நமக்கு தேவை இங்க வேலை செய்யணும், ஒர்க் ஆகணும். இது எப்படியா இருந்தாலும் என்ன, எப்படியா இருந்தாலும் நமக்கு ஒர்க் ஆகணும், நமக்கு சக்சஸ் ஆகணும். அப்போ நம்ம எப்படி நினைச்சா என்ன? ஸோ அந்த பக்கமா பாசிட்டிவா நினைச்சா என்ன, இல்லை இப்படி ஆப்போசிட் ரிவர்ஸ் மெத்தட்ல பாசிட்டிவா நினைச்சா என்ன? ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் நடக்கும். அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காம ஜஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டு லெட் இட் கோ. நீங்க விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. சரியா? நீங்க விட்டுட்டு போங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டியது சேரும். அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்படுது. இதுதான் விதி, இதுதான் ஃபார்முலா, இதை தாண்டி வேற எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஃபார்முலா, இந்த விதி அப்படிங்கிறது. சரியா? இந்த ஈர்ப்பு விதி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி இருந்தாலோ இல்லை ஏதாவது கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.